நீலமலை தொலைக்காட்சி நேயர்களே, என்றைக்கும் நகர்வளம் என்ற இந்த பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நமது நீலமலை தொலைக்காட்சி இன்றைக்கு நகர்வளம் என்ற இந்த நிகழ்ச்சியை எல்லா பகுதிகளிலுமே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் எடுத்து வந்து அதை தொகுத்து சிறப்போடு வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நகர்வள பகுதியும் நமது நீலமலை தொலைக்காட்சியும் நீங்கள் பார்ப்பதற்கு டிவி இல்லை என்றாலும் பார்க்கலாம், டிவியிலும் பார்க்கலாம், தொலைக்காட்சியிலும் பார்க்கலாம். அது அல்லாமல் உங்களது கைபேசி செல்லை வைத்திருக்கிறீர்களே, அந்த செல்லில் கரண்ட் இல்லாமலும் பார்க்கலாம், டிவி கனெக்ஷன் இல்லாமலும் பார்க்கலாம். அதற்கு நீங்கள் பிளே ஸ்டோரில் சென்று நீலமலை டிவி என்று டைப் செய்தாலே உங்களுக்கு நீலமலை தொலைக்காட்சியினுடைய செல் ஆப் கிடைத்துவிடும். எந்த நேரத்திலும் எப்போதும் எந்த இடத்திலும் நீங்கள் நீலமலை தொலைக்காட்சியை, நகர்வள பகுதி நீலமலை தொலைக்காட்சி, திரைப்படம், இன்னும் பாடல்கள், நிகழ்ச்சிகள் என்று எல்லாமே கண்டுகொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம் மகிழ்ச்சியோடு. ஹலோ, நீங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க. என்னைய எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. கூட்டத்துல பேச கூச்சமா இருக்கு. நைட்டு 10 மணிக்கு மேல கால் பண்ணுங்க. ஆகா, வாழ்க்கையில நம்மளுக்கும் ஒருத்தர் போன் நம்பரை கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதுவும் இழுத்து முடின சேலை என்று சொல்லி இன்னும் யூடியூபிலும் வருகிறது, பேஸ்புக்கிலும் வருகிறது, இன்னும் ஊடகங்களில் எல்லாம் கூட நம்முடைய நீலமலை தொலைக்காட்சி வருகிறது. இதற்கு யூடியூபில் சென்று நீங்கள் நீலமலை தொலைக்காட்சியினுடைய அங்கத்தினராக மாற வேண்டும். அதற்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும், பெல் பட்டனை அமர்த்த வேண்டும். இனி என்ன, எந்த நேரத்திலும் நம்முடைய நீலமலை தொலைக்காட்சியை யூடியூபிலும் காணலாம். வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது நீலமலை அன்பில். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகிலே இருக்கின்ற பிங்கர் போஸ்ட், இந்த பிங்கர் போஸ்ட் பகுதியிலே கருப்பண்ணன் பகுதியில் உள்ள விநாயகர் ஆலயத்தினுடைய 2ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக 16/12/2023 சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிங்கர் போஸ்ட் பகுதியிலே இருக்கின்ற பக்த கோடிகள், என்னும் கிராமப்புறத்திலே இருக்கின்ற பொதுமக்கள் என பலரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேக விழாவை சிறப்பித்தார்கள் என்றும், அதற்கு முன்பாக மதியம் பக்த கோடிகளுக்கு மத்திய அன்னதானம் வழங்கப்பட்டதாக நமது உதகை செய்தியாளர் எஸ்.ஜே. நிக்கோலஸ் ஓடு நமது சிறப்பு செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் ஆசா அமீத் அவர்கள் உதகை பிங்கர் போஸ்ட் பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.